ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல ரொம்பவே ரீசெண்டா வெளியான ஆபியந்திர குற்றவாளி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சகாதேவன் நயனாங்கிற ஒரு கப்பலுக்கு மேரேஜ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். 2 பேரோட கல்யாணமும் ரொம்ப சந்தோஷமா நடந்து முடியுது. அங்க கட் பண்ணா இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு எதுக்காக நாம ஸ்டேஷன்ல இருக்கோங்கிறதே தெரியல. ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்கவங்க நம்ம ஹீரோவை கால் பண்ணி இன்ஸ்பெக்டரை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் நம்ம ஹீரோ எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு கூட தெரியாம ஸ்டேஷனுக்கு வந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்ல, அதனால அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஊர்ல இருக்கவங்க யாராவது நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்தா நம்மள தப்பா பேசுவாங்கங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஸோ அதனால இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் பக்கத்துல இருக்க டீ கடையில வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே அந்த டீ கடைக்கு போறாரு. அங்க கட் பண்ணா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வராரு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் யாருன்னே தெரியல. இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு, நாம கூப்பிட்டிருந்தோமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், நாம தான் கூப்பிட்டிருந்தோம். 498A செக்ஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களே, அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நாம இவரை கூப்பிட்டிருக்கோம்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வாசிக்கிறாரு. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஏன்பா உங்க வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாருமே இல்ல. அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, அவரோட மனைவியும் மாமனாரும் தான். நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்களோட வைஃப் அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியல. ஸோ அதனால இப்ப இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை கொடுத்துட்டு ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்க்கறாரு. நம்ம ஹீரோக்கு அவங்களோட மனைவி அவருக்கு எதிராக என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டிருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரை மீட் பண்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும், என்னப்பா கம்ப்ளைண்ட்லாம் படிச்சு முடிச்சிட்டியா, உனக்கு எதிராக வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க, சொல்லி எதுக்காக எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோவும், இல்லை சார் அப்படி எதுவுமே நாங்கள் கேட்கல, அவங்களாவே அவங்க பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டாங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க இவ்ளோ பவுனுக்கு போடுங்க, இவ்ளோ தாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணலன்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டரும், சரி ஏதோ 2000 ரூபாய்லாம் கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்காங்களே, அது என்ன விஷயம்னு கேட்குறாரு. அங்க கட் பண்ணா இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளா காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட சைன் வாங்குறாங்க. சரி வழக்கமா மேரேஜ் சர்டிபிகேட்டுக்காக இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையும் சைன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. என்னன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு அவங்க 100 பவுன் நகை போட்டதாவும் அத மாப்பிள்ளை வாங்கிக்கிட்டதாவும் ஒரு ப்ரூஃபுக்காக தான் இவங்க கையெழுத்து வாங்குறாங்க. ஆனா இவங்க இப்படி கையெழுத்து வாங்குறது மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருக்கவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க ஊர்லலாம் இந்த மாதிரி வழக்கம் கிடையாதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க. உங்க ஊர்ல இல்லைன்னா எங்க ஊர்ல இந்த வழக்கம் இருக்கு, ஸோ அதனால கையெழுத்து போடுங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த இடத்துலயே 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் கல்யாணம் ஆன அன்னைக்கே தேவையில்லாம எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கையெழுத்த போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துல இருந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க போகும்போது பையனோட அக்கா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு ஆரத்தி எடுக்கிறாங்க. சரி ஆரத்தி தட்டுல அவங்க காசு போடுவாங்க வழக்கமா. ஆனா கல்யாண பொண்ணு அவங்களுக்கு காசு போடாம அவங்களுக்கு ஒரு ரிங்கை போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போனதும் நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த நேரத்துல கல்யாண பொண்ணும் அவ கையில போட்டிருந்த வளையல கழட்டி அவங்களோட அம்மாக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பால் பழம் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. அப்புறமா அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த கல்யாண பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுக்குறா. 100 200 500ன்னு கொடுக்குறா. அப்படி வந்த காசு தான் அந்த 2000 ரூபாய். அதுவும் இவங்க கொடுக்கணும்னு சொல்லி கணக்குல சேர்த்துதான் நம்ம ஹீரோக்கு எதிராக பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இப்போ கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக இவங்க வீட்டுல வாங்கின பால் நிறைய மிச்சம் வந்திருக்கு. சரி அதை நாம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதை நாம தயிர் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அதுல உர ஊத்தி தயிர் ஆக்கிடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா உர இல்ல வீட்டுல. சோ அதனால வீட்டுல இருக்கவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயிர் ஆக்குறதுக்கு உர வாங்கிட்டு வர சொல்லுடான்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உர ஊத்துறதுக்கு தயிர் தேவைப்படுது, வரப்போ அதை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் போல. ஸோ அதனால அந்த சத்தத்துல நம்ம ஹீரோ பேசின எதுவுமே அவருக்கு தெளிவா விழல. அந்த உரங்கிற வார்த்தை மட்டும்தான் அவரோட காதுல விழுந்திருக்கு.
அத நாம ஹீரோவோட ஃப்ரெண்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். "என்னடா இது ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா? இதெல்லாம் நேரமே வாங்கி வைக்காம, இப்ப வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஸோ, அதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அதுல ஒரு 5, 6 பாக்கெட் வாங்கிட்டு, பொண்ணு மாப்பிள்ளை ரூம்ல வச்சுட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ, அதனால இப்போ பொண்ணு ரூமுக்குள்ள வரா. நம்ம ஹீரோ அப்பதான் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளிய வராரு. நம்ம ஹீரோ வெளிய வந்ததும் ஹீரோயின பார்க்குறாரு. உடனே அவருக்கு பயங்கரமா வெட்கமாயிருது. ஸோ, அதனால அவரும் நம்ம ஹீரோயின பார்த்து பேசாம அப்படியே திரும்பி நின்னு அந்த டேபிள்ல கை வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு அங்க வச்சுட்டு போயிருந்த அந்த கவர தெரியாத்தனமா தட்டி விட்டுர்றாரு. அதுல அந்த கவருக்குள்ள இருந்த பொருளும் வெளிய சிதறுது. இத பார்த்த நம்ம ஹீரோயினும், "ஐயய்யோ! இவரு ரொம்ப வெறியில இருக்காரு போலயே" அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோயினும், "எனக்கு நல்லா தூக்கம் வருது, டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாம போய் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாருங்க, நீங்க உங்க ஒய்ஃப அடிச்சு கொடுமைப்படுத்தினதா அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரூஃபோட எங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னு" சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட வாங்கி பார்க்குறாரு. அத வாங்கி பார்த்துட்டு, "இதோ பாருங்க சார், ஒருவேளை நான் என்னோட ஒய்ஃப அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் அடிச்சிருந்தாலும் அவங்க எங்க ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம, எதுக்கு அவங்க அம்மாவோட ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இத கேட்ட இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம ஹீரோ சொல்றது சரிதானேன்னு தோணுது. இப்ப திரும்பவும் ஃபிளாஷ்பேக். அவங்களோட கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் நடக்காதனால, அடுத்த நாள் நம்ம ஹீரோ இன்னைக்காச்சும் ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்லி, அவரு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வராரு. உடம்பு ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு, இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறாரு. நம்ம ஹீரோவ பார்த்ததும் ஹீரோயினுக்கு, "ஐயய்யோ! இன்னைக்கும் ரொமான்டிக் மூட்ல தான் வந்திருக்காரு போல" அப்படிங்கிறது புரியுது. ஸோ, அதனால அந்த மூட டைவர்ட் பண்றதுக்காக நாம ஏதாச்சும் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும், "சரி, இந்த கேம விளையாடினாலாவது அவள நெருங்க முடியுமே" அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அவகிட்ட நெருங்குறதுக்காக அவர் அந்த கேம விளையாடுறாரு. கொஞ்ச நேரம் அவங்க விளையாடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் நல்லா பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த பாட்ட கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டாரு. இவர் எப்பண்டா தூங்குவாரு, நாம தப்பிச்சிடலான்னு தான் ஆல்ரெடி ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோ தூங்குனதும் அவங்களும் தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ, பின்னாலேயே நம்ம ஹீரோவும் போறாரு. அங்க இப்ப அவங்க 2 பேருக்கும் சின்னதா ரொமான்ஸ் நடக்குது. அதுலேருந்து அப்படியே அவங்க 2 பேரும் நல்லா ரொமான்டிக் மூட்ல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னடா இவ்ளோ நாள் நம்ம ஹீரோவ டச் பண்ண கூட விடாத நம்ம ஹீரோயின், அவ்ளோ சீக்கிரம் எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, இப்பதான் ஒரு பயங்கர ஷாக்குங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ கண்டதெல்லாம் கனவு. கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பொண்ணோட வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பெருசா எதுவும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கல. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் பேசுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் ஏதோ பதில் சொல்லணுமேங்கிற விதத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட வீட்ல தானே அவங்க விருந்துக்கு நிக்கிறாங்க. ஸோ, இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "வா மாப்ள, நாம சரக்கு அடிக்கலாம்னு" சொல்லி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட மாமனாரும் நைட்டு மொட்டை மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோட ஒர்க் விஷயங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஒர்க்ல தான் இருக்காரு. எப்ப வேணாலும் அவருக்கு ஒர்க் போகலாம். ஏன்னா, அவருக்கு இன்னும் அவரோட ஜாப் பெர்மனன்ட் ஆகல. ஸோ, அதனால இப்ப நம்ம ஹீரோவோட மாமனாரும் ஹீரோ கிட்ட, "வேலைக்கு போறத விட விவசாயம் பண்றது ரொம்ப நல்லது. இல்லன்னா உன்னோட வேலையும் சேர்த்து இந்த விவசாயத்தையும் பார்க்கறது பெட்டரா இருக்கும். எங்க ஊர்ல ஒரு லேண்ட் விக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அத நீங்க வாங்கி விவசாயம் பண்ணுங்கன்னு" சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும், "இல்ல மாமா, லேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் இப்ப எங்க கிட்ட அவ்ளோ காசு இல்லன்னு" சொல்றாரு. அதுக்கு அவரும், "அதான் என் பொண்ணுக்கு போட்ட நகை இருக்குமே, அந்த நகையெல்லாம் அடகு வச்சு வாங்குங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினோட ரூம்லேருந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவங்க ஓடி வந்து ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் நம்ம ஹீரோயின செக் பண்ணி பார்த்துட்டு, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க வழுக்கி விழுந்ததுனால அந்த பயத்துல இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவ பார்த்து 3 நாள் இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு போறாரு. இதனால அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள எந்த ரொமான்ஸும் நடக்கல. இப்போ 2, 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட மாமா சொன்ன அந்த லேண்ட நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அது ஒரு பெரிய மலையோட பள்ளத்துல இருக்கிற லேண்டு. ஆனா அந்த லேண்டு இவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இல்ல. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும், "இந்த லேண்டையா போய் என் மாமா என்கிட்ட சொன்னாரு" அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ, அதனால அவரும் அவரோட மாமா கிட்ட, "இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விவசாயம்லாம் நமக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ஒரு 3, 4 நாள் அவங்களோட வீட்ல விருந்து முடிஞ்சு இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஹீரோவோட
வீட்டுக்கு வராங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் அவளுக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சும்மா கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு போடா, அப்படி நீ போனேன்னா எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அவங்க சரக்க ஊத்தி குடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் சரக்கு அடிச்சுட்டு இன்னைக்காச்சும் ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. பயங்கர ரொமான்டிக்கா நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இதோ பாருங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹேரை கட் பண்ணியிருக்காங்க போல. அவங்களுக்கு நல்ல லாங்கா ஹேர் இருக்கும். ஆனா இப்ப ஷார்ட்டா கட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. யார்கிட்ட கேட்டு நீ முடிய இப்படி ஷார்ட்டா கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவளும் நான் என்னோட அம்மா கிட்ட கேட்டு கட் பண்ணேங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னது அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவளோட ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக நெதர்லாந்து போறாளாம். ஸோ அதனால இன்னும் ஒரு சீட் இருக்கு போல. அதனால அந்த பொண்ணு இவளை கூப்பிட்டுருக்கா. அதனால நானும் நெதர்லாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்க போய் நீ என்ன பண்ண போற, அங்க போறதுனால நமக்கு நிறைய காசு நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, அதனால நீ போக வேண்டாம்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட தான் நிறைய நகை இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் விடு, வா நம்மளோட வாழ்க்கையை இப்போ ஆரம்பிக்கலாம், அதுவே இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ரொமான்டிக்கா நம்ம ஹீரோயினை போய் ஹக் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து தள்ளி போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் என்னோட நகையை என்கிட்ட கொடுங்க, எனக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி கதறா. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னோட அப்பா என்னடானா உன்னோட நகையை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுன்னு சொல்றாரு. நீ என்னடானா உன் நகையை வச்சு நீ நெதர்லாண்டு போகணும்னு சொல்ற. 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ண போறீங்களா, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்க வீட்டுல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன்னோட நகையெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பயங்கர கோவத்துல முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு கண்ணாடியில போய் அவங்க தன்னைத்தானே அவங்க மண்டையை இடிச்சு அவங்களோட தலையில காயத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நாளுக்கு தனித்தனியா தான் இருந்திருக்காங்க போல. அங்க கட் பண்ணா இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ வெளியே வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா வீட்டுல நம்ம ஹீரோயின் இல்ல. நம்ம ஹீரோ வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்காங்க போல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்றாரு. அவங்க கேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அதனால பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து போட்டு அந்த 100 ரூபாய் நகையை நீ திரும்ப அவங்க கிட்டேயே கொடுத்துருன்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே பொண்ணோட நகையை திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டேஷன்ல வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க போட்ட அந்த 100 ரூபாய் நகையையும் ஒப்படைச்சிடுறாரு. அவ்வளோதான், நகை பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ரெகுலர் லைஃபுக்கு நார்மலா வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இப்ப திடீர்னு இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோவோட தலையில வந்து விழுது. என்னன்னா நம்ம ஹீரோ இப்போ ஆபீஸ்ல இருக்கும் போது அவருக்கு ஃபேமிலி கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் டிவோர்ஸ் கேட்டு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதிராக அந்த பொண்ணு வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. கடுப்பான நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்றாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அட்வொகேட் ரக்ஸ்ன்னு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப இந்த அட்வொகேட்டும் அந்த நோட்டீஸை வாங்கி வாசிச்சு பார்த்துட்டு இது தேவையில்லாம உங்களுக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்கறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த பொண்ணை யாராச்சும் பிசிக்கலாவோ இல்ல மென்டலாவோ கஷ்டப்படுத்தினா இந்த மாதிரி கேஸை போடுவாங்க போல. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவங்களோட மனைவியை அவங்க பார்க்கவோ அவங்க கிட்ட பேசவோ கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு புருஷன் சைட்ல இருந்து மாசம் 6000 ரூபாய் காசு வேற கொடுக்கணுமா. ஒருவேளை இந்த மாதிரியான கேஸ்ல 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அட்வொகேட் ரக்ஸ் அந்த கேஸை பத்தி தெளிவா எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த அட்வொகேட் கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வராங்க. அங்க இவங்க வழக்கமா ஒரு டீ கடைக்கு போவாங்க இல்லையா, இப்ப அந்த டீ கடைக்கு போறாங்க.
அந்த டீ கடையில இருக்கிற பெரியவரு ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும் "என்னாச்சுடா அவருக்கு?" அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. அந்த பெரியவருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறமா அவன் இறந்ததுக்காக ஒரு இன்சூரன்ஸ் காசு கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த காச மொத்தமா அவங்களோட மருமக கிட்ட குடுத்துருக்காங்க. அது போதாதுன்னு சொல்லி, இவங்க இருக்கிற வீட்டையும், இவங்களோட சொத்தையும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ணு கேஸ போட்டிருக்க போல. ஸோ, அதனால தான் இவரு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. இப்ப அதுக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதே அட்வொகேட் ரெக்ஸ் தான் இந்த பெரியவருக்காகவும் வாதாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். அங்க கட் பண்ணா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோவும் கோர்ட்ல அவரோட அட்வொகேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க பீட்டர்னு ஒருத்தர நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அவரு கொஞ்ச நாட்களாவே, அதாவது கொஞ்சம் மாதங்களாவே இந்த கோர்ட்ல கேஸுக்காக வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அவரோட மனைவியும் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ண இவர்கிட்ட காட்டுறதே இல்லையாம். ஸோ, அதனால தன்னோட பொண்ண பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, அங்க அந்த பீட்டரோட பொண்ண அவரு பார்க்குறாரு. அந்த பொண்ணும் அந்த பீட்டர பார்த்து சிரிக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் சைகை மொழியிலேயே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கேஸா இந்த பீட்டரோட கேஸ் தான் நடக்குது. இந்த பீட்டருக்கு மனநலம் சரியில்லைன்னு சொல்லி தான் அவங்களோட மனைவி அந்த குழந்தைய அவர்கிட்ட காட்டாம பண்ணியிருப்பாங்க. ஆனா பீட்டருக்காக வாதாடுற அட்வொகேட்டும் இவருக்கு எந்த மனநல பிரச்சனையும் கிடையாது, இவர் ஸ்டேபிளா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் சர்டிபிகேட்டோட ப்ரூஃப சப்மிட் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த ஜட்ஜும் 1 மணி நேரத்துக்கு அந்த குழந்தைய அவங்களோட அப்பா கிட்ட குடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் குடுக்குறாரு. அத கேட்ட இந்த பீட்டருக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அடுத்த கேஸா நம்ம ஹீரோ ஹீரோயினோட கேஸ் தான் வருது. நம்ம ஹீரோவோட அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்வொகேட். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட அட்வொகேட்டும் கொஞ்சம் சீனியரான அட்வொகேட் தான். இப்போ இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகியிருக்கு அப்படிங்கறது ஜட்ஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, அதனால 1 மந்த் தான் ஆயிருக்கா. ஸோ, ஃபர்ஸ்ட் இவங்க கவுன்சிலிங் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் போறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பீட்டர் அவரோட குட்டி பொண்ணு கிட்ட பாசமா வந்து பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு அவங்களோட அம்மாவோட கைய புடிச்சிட்டு அவங்களோட அப்பாவ பார்த்து பயப்படுறா. எனக்கு பயமா இருக்கு, நான் அப்பா கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. இந்த பீட்டரும் அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் கொஞ்சி பேசி பார்க்குறாரு. ஆனா அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்துல அந்த வழியா நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோவும் இப்ப பீட்டரை சமாதானப்படுத்துறாரு. உடனே பீட்டரும் பரவாயில்ல, ஒரு வழியா என் பொண்ணை பார்க்கவாது செஞ்சனே, ஆனா அவகிட்ட ஒழுங்கா பேசதான் முடியல. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனையில புருஷனோ பொண்டாட்டியோ அதிகமா பாதிக்கப்படுறதில்ல, அவங்களோட குழந்தை தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நமக்கு அப்படி மாறி மாறி ஒருத்தங்கள பிடிக்கலனா என்னவா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தா நல்லது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் அது சரின்னு தோணுது. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவுன்சிலிங்காக வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் அங்க பேச சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவரு நல்லா தண்ணி அடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, அப்படி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அவருக்கு இப்படி கெட்ட பழக்கம் இருக்கிறத அவங்களோட ஃபேமிலி இருக்கவங்க எங்க கிட்ட மறைச்சிட்டாங்க, வேணும்னே தான் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் இதோ பாருங்க, இப்படி எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னா இந்த கெட்ட பழக்கம் எல்லாமே என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா நான் பண்ணுவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அப்படி நான் சரக்கு அடிக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனைனா, நான் இவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்த நேரம் அவங்களோட அப்பாவே என்னை சரக்கடிக்க கூப்பிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் சரக்கு அடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் இவருக்கு ஒரு பொண்ணை எப்படி திருப்திப்படுத்தணுங்கிறதே தெரியாதுன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் என்ன இப்படி பேசுறாங்க, பார்வையாலவே ஒரு பொண்ணை திருப்திப்படுத்த முடியுமா? நான் அவங்க கிட்ட போறப்ப எல்லாம் அவங்க என்கிட்ட இருந்து விலகி விலகி தான் போவாங்க. அவங்க இதுவரைக்கும் என்ன டச் பண்ண கூட விட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கவங்களும் அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் ஆமா, எதுவுமே நடக்கல, நான் எப்போ ஆசையா பக்கத்துல போனாலும் அவங்க என்கிட்ட இருந்து விலகி தான் போறாங்க. நீங்க வேணும்னா எங்க 2 பேருக்கும் மெடிக்கல் செக்அப் கூட எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றத பாக்குறப்போ அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்ற எதுவுமே அவங்களால ஏத்துக்க முடியற மாதிரி இல்ல. ஸோ, அதனால அங்க இருக்கவங்களுக்கு நம்ம ஹீரோயின் மேல லைட்டா சந்தேகம் வருது. நம்ம ஹீரோயினும் அதுக்கு மேல எதுவும் பேசாம அப்படி சைலண்டாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இதுக்கு மேல அவங்க கிட்ட கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லி அடுத்த வாட்டி பார்க்கலாம்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க.
அங்க கட் பண்ணா, இப்போ நம்ம ஹீரோ வழக்கமா போற அந்த டீ கடையில இருந்த பெரியவரு இறந்து போயிருக்காரு. என்னன்னா, அவரு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு போல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீடும், சொத்தும் அவரோட மருமகளுக்கு தான் போய் சேரும்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் குடுத்துருக்காங்க போல. ஸோ, அதனால அவங்களோட பரம்பரை சொத்து அவங்களோட கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லி வருத்தத்துல அத தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. இந்த தகவல கேட்ட நம்ம ஹீரோவால அத தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. அங்க கட் பண்ணா, இப்போ நம்ம ஹீரோவோட அடுத்த ஹியரிங் நடக்குது. ஆனா, நம்ம ஹீரோவோட அட்வொகேட் ரெக்ஸ் வரல. அதுக்கு பதிலா அவங்களோட அசிஸ்டன்ட் அனிலாங்கிற ஒரு அட்வொகேட் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அனிலா கிட்ட, "அட்வொகேட் ரெக்ஸ் எங்க? அவர காணோம். நீங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு உங்க மனைவியோட அந்த சீனியர் அட்வொகேட் வரல. அவருக்கு பதிலா அவரோட அசிஸ்டன்ட் தான் வரதா சாருக்கு நியூஸ் கிடைச்சது. ஸோ, அதனால தான் அட்வொகேட் ரெக்ஸ் சார் என்ன இங்க அனுப்பி வச்சாரு" அப்படின்னு சொல்றா. ஆனா, அங்க ஹியரிங்க்கு நம்ம ஹீரோயின் தரப்புலருந்து அவங்களோட சீனியர் அட்வொகேட் தான் வந்திருக்காங்க. அவர பார்த்த இந்த அட்வொகேட் அனிலாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அதனால ரொம்ப பயப்படுறா. பயங்கரமா நடுங்குறா. உடனே அட்வொகேட் ரெக்ஸுக்கு கால் பண்றா. ஆனா, கால் ரீச் ஆகல. அதுக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயினோட கேஸுக்கு ஹியரிங்க்கு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட வக்கீலும் வாதாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்ட்ராவா வரதட்சணை கேட்டு பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்காரு. அந்த கொடுமை தாங்க முடியாம தான் என் தரப்புல இருக்கவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட கையை நீட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கை நடுங்குது. நம்ம ஹீரோ ரொம்ப பயத்துல தான் நடுங்குறாரு. ஆனா, அத வச்சு அந்த அட்வொகேட் இவரு பயங்கரமான ஒரு குடிகாரன்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட சைட்ல வந்து அட்வொகேட் அனிலா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பாக்குறாங்க. ஆனா, அவங்க நம்ம ஹீரோவ கண்ணு கொடுக்காம அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அதனால இப்ப நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம தனக்காக அவரே வாதாட ஆரம்பிக்கிறாரு. நல்ல சரக்கடிச்சா மட்டும்தான் கை நடுங்கணும்னு கிடையாது. பயத்துல கூட கை நடுங்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அட்வொகேட்டும், "அதெல்லாம் இல்ல. இவரு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் அடிக்டட்" அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும், "அதுக்கு இந்த அட்வொகேட் கிட்ட ஏதாச்சும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்கா சார்?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ, அவங்க கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இல்ல. அதனால அவரும் அமைதியா உட்கார்ந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும், "இதோ பாருங்க, நான் அவங்க கிட்ட வரதட்சணை அதிகமா கேட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும்போது, அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. இதோ பாருங்க, அவங்க போட்ட 100 பவுன நான் ஸ்டேஷன்ல வச்சே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே நான் அதிகமா வரதட்சணை கேட்டிருந்தா, அவ்ளோ டவுரி குடுத்த அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவும் குற்றவாளிங்க தானே" அப்படின்னு சொல்றாரு. வெறும் 10, 15 நாள் மட்டுமே என் கூட இருந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு நாங்க தேவையில்லாம மாசம் மாசம் 6,000 ரூபாய் குடுக்கணும்னு கோர்ட்ல ஆர்டர் வேற போட்டிருக்கீங்க. அப்படி பார்த்தா இந்த சட்டங்கள் எல்லாம் பெண்கள பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்களோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறதுக்காக இருக்கிற சட்டம் மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ இப்போ தனக்காக மட்டும் பேசாம அவர் கூட இருந்தவங்களுக்காகவும் பேசுறாரு. அதாவது அந்த பீட்டருங்கிறவருக்கு அவரோட மனைவி பண்ண வேலைனால அவங்களோட குட்டி பொண்ணு அவருக்கு பார்க்க முடியாம போனத பத்தியும், அந்த பெரியவரு சூசைட் பண்ணதுக்கான ரீசன் அவங்களோட மருமகள் தான் அப்படிங்கிறதுக்காகவும் பயங்கரமா எடுத்து பேசுறாரு. இப்படி நம்ம ஹீரோ பேசுறத பார்த்து ஜட்ஜே ஆச்சரியப்படுறாரு. இப்போ இவங்க 2 பேரோட கேஸ்ல அடுத்த ஹியரிங் இன்னொரு நாளைக்கு வச்சிருக்கோம்னு சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க கவுன்சிலிங்க்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதனால இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவுன்சிலிங்க்கு வராங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோயினையும் தனித்தனியா உட்கார வச்சு தான் பேசுறாங்க. ஆனா, நம்ம ஹீரோயின் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. அப்படி அமைதியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவ கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட, "உங்களோட ஒய்ஃப் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர் இருக்குங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "இல்ல, எனக்கு அவகிட்ட அந்த மாதிரி எதுவும் தோணலன்னு" சொல்லிடுறாரு. ஆனா, இப்படி ஒரு கேள்விய அவங்க கேட்டதுலேருந்து நம்ம ஹீரோக்கு லைட்டா இப்போ சந்தேகம் வரவும் ஆரம்பிக்குது. ஸோ, அதுலேருந்து நம்ம ஹீரோக்கு அவளுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ, அதனால இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு அவளோட ஏதாச்சும் பொருள் வீட்ல இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. பார்த்தா அங்க அவளோட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்க எடுத்து நம்ம ஹீரோ செக் பண்றாரு. அதுல ஒரு பென் டிரைவ் இருக்கு. அந்த பென் டிரைவ இப்ப நம்ம ஹீரோ லேப்ல போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதுல நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அதுல ஒரு பையன் கூட கார்ல இவங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்கு. அத பார்த்த நம்ம ஹீரோக்கு இப்ப லைட்டா சந்தேகம் வருது. ஒருவேளை இவளுக்கு அஃபேர் இருக்குமோ அப்படின்னு. இந்த கேஸ எப்படியாவது முடிச்சாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு, முதல்ல அவள பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு, நம்ம ஹீரோயின பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஒவ்வொரு இடமா போறாரு. அவ தங்கியிருந்த லேடீஸ் ஹாஸ்டல், அவ படிச்ச காலேஜ், ஸ்கூலு அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்கிறாரு.
அப்படி இவங்க எல்லா இடத்துலயும் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு காமனா தொடர்புள்ள ஒரு ஃப்ரெண்டோட பேரை சொல்றாங்க. அவளோட பேரு சுஹானா. ஸோ அதனால அந்த பொண்ண கண்டுபிடிச்சு அவகிட்ட நாம பேசணும்னா ஏதாச்சும் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அவளோட அட்ரஸை எப்படியோ கண்டுபிடிச்சு அவளோட வீடு தேடி இப்ப அவகிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த சுஹானா கிட்ட இவங்க பேசும்போது தான் நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சுஹானாவும் இப்போ ஒரு கதைய சொல்றாங்க. அதாவது அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களோட அப்பா அவங்களோட அம்மாவை பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணுவாங்க போல. டெய்லியும் இந்த கொடுமைகளை பார்த்து பார்த்து தான் இந்த குட்டி பொண்ணான சுஹானா வளர்ந்துகிட்டு இருந்திருக்கா. அவங்க அம்மாவை அடிச்சது மட்டும் இல்லாம அவங்களையும் அவங்க அப்பா அடிப்பாங்க போல. அவர் இவ்ளோ கொடுமைப்படுத்தி இந்த சுஹானாவோட கைய வேற வெட்டியிருக்காரு. ஸோ அதனாலவே இந்த பொண்ணுக்கு தன்னோட அப்பாவை சுத்தமா பிடிக்காம போயிருக்கு. தன்னோட அப்பாவை மட்டும் இல்லைங்க, அவங்கள சுத்தி இருக்க எந்த ஆண்களையுமே இவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த சாரே அவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் ஆம்பளைங்களை சுத்தமா வெறுத்திருக்காங்க. இப்படி தனித்தனியா அவங்களோட லைஃப்ல ஆண்களை வெறுத்த 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸும் ஆயிட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போய் 2 பேரும் லெஸ்பியனா மாறி இருக்காங்க. அவங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்பிள்ஸ்னால இங்க இருந்தா நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வெளிநாடுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த கல்யாணத்தை வச்சு நாம ஹாப்பியா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு நம்ம ஹீரோக்கு எதிரா டவுரி கேஸ், வயலன்ஸ் கேஸ்ன்னு அது இதுன்னு கொடுத்து நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த சஹானாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. அங்க கட் பண்ணா இப்ப கோர்ட்ல நம்ம ஹீரோயினோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் அவங்களாவே அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. அதாவது நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட பொண்ணே எல்லா உண்மைகளையும் சொன்னதுனால அவளோட அந்த சீனியர் வக்கீலால இதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட முடிவு என்ன, உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் எப்படி அவளுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஆண்கள் தேவையில்லையோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில இந்த பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம என் மேல இருக்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி கேக்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜும் அவர் கேட்ட மாதிரியே ஆர்டர் போடுறாரு. பல தடங்கல்கள் தாண்டி நம்ம ஹீரோ எந்த தப்பும் பண்ணல, அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாரு. எல்லாரும் இப்ப கேஸ் முடிச்சு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட வக்கீலும் அந்த சீனியர் வக்கீல் அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இதோ பாருப்பா, என்னோட வாழ்க்கையிலேயே நான் முறையா தப்பான ஒரு கேஸை எடுத்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றேன். நான் வெறும் அட்வொகேட் மட்டும் இல்லப்பா, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், ஒரு பையனோட அப்பா தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறமா இப்ப அந்த அட்வொகேட் அனிலாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எப்படியோ உங்க கேஸை ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், அப்புறம் என்ன, என்னோட லைஃபை இனிமே நான் ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அனிலாவை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் லெஸ்பியன் கப்பலா மாறி இருக்காங்க. அப்படி அவங்க மாறின டைம்ல அவங்க ஒண்ணு யார்கிட்டயாச்சும் அதை பத்தி சொல்லி இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு மேரேஜ் பார்த்த டைம்ல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். இல்ல சரி ஓகே மாப்பிள்ள பார்த்துட்டாங்க, அந்த மாப்பிள்ள கிட்டயாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே அவங்க பண்ணாம தேவையில்லாம ஒரு பையனோட வாழ்க்கையும் கெடுத்து அந்த பையனுக்கு எதிராக நிறைய கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணி அவனோட வாழ்க்கையை இவங்க சீரழிக்க பார்த்தாங்க. அதுதான் அந்த பொண்ணு பண்ண பயங்கர தப்பு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.